நீங்க பிரிங்கிள்ஸ பழைய ரோம் நகரத்துக்கு எடுத்து போனால் என்ன ஆகும்? டே 1 ஒரு போர்ட்டல் திறக்குது. அதிலிருந்து நீங்க வெளியே வர்றீங்க. உங்க கையில் ஒரு பிரிங்கிள்ஸ் டின். சுற்றி பார்த்தீங்கன்னா பழைய ரோம் நகரம். டே 2 நீங்க சந்தைக்குள் நடக்கிறீங்க. ஒரு சிறிய குழந்தை மட்டும் உங்க அருகே வருது. நீங்க டின்ன திறக்கிறீங்க. பாப், ஒரு சிப் கொடுக்கறீங்க. அது சாப்பிடுது, சிரிக்குது. மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டே 3 ரோமன் படையினர் வந்து உங்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். காலசியம்ல நிறுத்துறாங்க. ஒரு போர் வீரன் ரெடி. ஆனா நீங்க சண்டை போடல. ஒரு சிப் மட்டும் எரிகிறீங்க. அவன் அதை சாப்பிடுறான். அடுத்த நொடியே வாள் கீழே விழுது. கூட்டம் முழுக்க அதிர்ச்சி. டே 4 இந்த செய்தி அரசனிடம் போகுது. உங்களை அரண்மனைக்கு அழைக்கிறாங்க. அரசன் கேக்குறான், இது என்ன உணவு? நீங்க டின்னை திறக்கிறீங்க. பாப், அவன் ஒரு சிப் சாப்பிடுறான். அவன் முகம் மாறுது. இது அருமை. நீங்க கைதி இல்ல, விஐபியாக மாறுறீங்க. ரோம்ல ஒரு கதை பரவுது. வானத்திலிருந்து வந்த மனிதன் தேவன்களின் உணவு கொண்டு வந்தான். ஆனா உங்க பிரிங்கிள்ஸ் டின் காலியாகிடுது. மக்கள் கேக்குறாங்க, இன்னும் எங்கே கிடைக்கும்? நீங்க மட்டும் அமைதியா இருக்கிறீங்க. சூரியன் மறையும் நேரம். போர்ட்டல் மீண்டும் திறக்குது. நீங்க போக போறீங்களா அல்லது ரோம்லேயே இருந்து வரலாறு மாற்ற போறீங்களா?